சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பால்குடம்லேருந்து எல்லாம் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லாரும் வந்து பால்குடத்தை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன பசங்க வந்து டேய் இந்த கல் எடுத்து கரெக்டாக குறி வச்சு அதோடா இதோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து கோயில் பெல்ல வந்து அடிக்கிறாங்க. அந்த கல் கரெக்டாக பானையில் வந்து பட்டுருது. பானை வந்து ஓட்டையாயிடுது. இவங்க ஏற்பாடு பண்ண பால் குடத்துக்காக வச்சுருந்தது எல்லாமே வந்து கீழே வந்து குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து நம்ம எசக்கியும் பாக்கியமும் வராங்க. வந்துட்டு அச்சச்சோ என்னடி இப்படி ஆயிடுச்சு, இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க முத்துப்பாண்டி. ஏன்னா அவங்க தானே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கலந்துருந்தாங்க. உடனே வந்து கடவுளே வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க நம்ம ரத்னாவை. அவங்க 2 பேர் வராங்க. எசக்கியும் பாக்கியமும் அப்படியே அந்த புது பானையில் வச்சு அப்படியே பால் குடத்துக்கு தேவையானதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கோயிலை வந்து சுற்றி வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் அத்தை, இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பார்த்துக்கிறேன். பானையெல்லாம் அடையாளம் பார்த்துருப்பாளோ, சேச்சே அவ்வளோ நுணுக்கமாலாம் வந்து ரத்னாலாம் பார்க்க மாட்டா, பரணிக்கும் ஒன்றும் தெரியாது பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதே மாதிரி பால் குடத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த சின்ன பசங்க வந்து குடுக்குன்னு ஓடுறாங்க. அவங்கள போய் துரத்திட்டு இருக்காங்க. நம்ம முத்துப்பாண்டியும் இன்னொரு ஆளும் அப்படியே துரத்திட்டு இருக்கப்ப அந்த பசங்களாம் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. டேய் என்னடா இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கடைசி நேரத்தில் இது மாதிரி சொதப்பிடுச்சு ஐயா, நான் என்ன பண்ண முடியும், பசங்க கல்ல விட்டு அடிச்சதுக்கு இது எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. என்னை வந்து என்ன பண்ண சொல்கிற, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவரை வந்து அடித்து ஓட விட்டாரு நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல. இதே மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கே, ஒவ்வொரு வாட்டி தோத்துக்கிட்டே இருக்குமே, இதுவே வெக்கக்கேடாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அவங்க பால் கொடுத்த நிம்மதியாக சந்தோஷமாக வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸ்கூல்லேருந்து ஒரு கிராண்டான இன்விடேஷன் கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல. நம்ம செல்லக்கனியும் ரத்தனாவும் அந்த அப்பான்னு பார்த்து செல்லக்கனி கையில் இருக்கிற இன்விடேஷனை வந்து பிடிங்கிடுறாங்க. பிடிங்கிட்டு அண்ணா எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய சீஃப் கெஸ்ட்டாக வந்து வரப்போகிறீங்க, இந்தாங்க பத்திரிக்கை, இதில் உங்கள் பேர்லாம் போட்டிருக்கு. நான் தான் இதை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அக்கா என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. ஏய் நாங்கள் தான்டா தங்கச்சி, நீயும் தான் தங்கச்சி, யார் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அண்ணனுக்கு. சரி அவள் தான் ஆசைப்பட்றால, செல்லக்கனியே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கனி வந்து அண்ணன் நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் எங்கள் ஸ்கூலுக்கு, அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான், சரிங்களா, அன்புடன் அழைக்கிறோம், நீங்கள்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொடுக்கும்போது பரணி வந்து கேட்குறாங்க, இதை முதல்ல வந்து பிரின்ஸிபால் தானே வந்து கொடுக்கணும், அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் 2 பேரும் ஏன் கொடுக்குறீங்க, எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க மரியாதையாக வந்து அழைப்பாங்க, இது பத்திரிக்கை மட்டும் தான் எங்கள்கிட்ட கொடுத்து காட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் அண்ணன் கிட்ட காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து அந்த பத்திரிக்கை வந்து வாங்குறாங்க. வாங்கி படிக்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. அவங்க பேர் வந்து போட்டிருக்கு, அதுக்கு கீழே வந்து பரணி பேரும் வந்து போட்டிருக்கு எம்பிபிஎஸ்ன்னு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. உடனே என் பேரும் போட்டிருக்கு, எங்கள் அண்ணனால தான் உங்களுக்கு இது மாதிரி பேர் புகழ் பெருமைலாம், நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரையும் விட்டு கொடுக்காம ரொம்ப நிம்மதியாக வந்து இருக்காங்க. அதே பத்திரிகையில் தான் வந்து பரணியோட அப்பா பேரை வந்து ரொம்ப சின்னதாக வந்து போட்டிருக்காங்க, சவுந்தரபாண்டியனை. ஸ்கூலோட இன்விடேஷன் பத்திரிக்கை வந்து நம்ம சவுந்தரபாண்டியன்ட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து போகிறாங்க. அவங்க வந்து பத்திரிக்கை பார்க்குறாங்க. எப்போதும் போல் நமக்கு தான் வந்து பெரிய முதல் மரியாதை எல்லாம் கிடைக்கும், நம்ம பேர் தான் பெருசாக போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா என்னல்ல என் பேரை காணும், சண்முகம் பேர் போட்டிருக்கீங்க, ஐயா உங்கள் பேர் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது சரி அதோட பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தா இல்லவே இல்லை, கீழே சின்னண்டா பொடிசாக வந்து போட்டிருக்காங்க. உடனே வந்து அவர் கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என் பேரை பெருசாக போடாமல் சின்னதாக போட்டுட்ருக்கேன், என்னை விட சண்முகம் வந்து சிவபாலன் உதவினால ஒரு நம்பர் அதிகமாக வாங்கி தான் ஜெயிச்சிருக்கான், அப்படி இருக்க சூழ்நிலை எப்படா இதெல்லாம் சாத்தியமாச்சு, என் பேர் எதுக்குடா சின்னதாக போட்டிங்க, எப்போதும் வந்து நான் தானடா வந்து நம்பர் 1 இருப்பேன், இது எல்லாம் நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட கேட்கணும், பிரின்ஸிபல் வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கடி நடிக்கிறாங்க. ஐயா எனக்கு இதுக்கு துளி கூட எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது குச்சி எடுத்துகிட்டு வந்து வெளுன்னு வெளுக்கிறாங்க. அப்பா அவரை விடுப்பா, தேவையில்லாமல் அவரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் லேசு போக்கில் விடக்கூடாது, மரியாதையாக இந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு என் பேர் முதல்ல பெருசாக இருக்கணும், அதுக்கப்புறம் அவன் பேர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்து எல்லாமே மரியாதை எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும், சரியா, இத்தனை வருஷத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்ததில்ல, இப்பயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கடா, இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோவத்தில் சொன்னோன்னே எனக்கு இதுக்கு ஒரு துளி கூட சம்மதம் கிடையாதுயா, எனக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் பிரின்ஸிபல்கிட்ட வந்து கேட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கும் அடி உதவி வாங்கிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் சனியனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா மொத்த குடும்பம் என்ன ஹாப்பியாக இருக்கா, ஆமாம் சண்முகம் பேரில் ஏதோ ஒரு பத்திரிகைலாம் வந்து உங்கள் பேர் கூட சின்னதாக வந்திருக்கே, உனக்கே தெரிஞ்சிருக்காடா, என்ன செய்வே ஏது செய்வேன்னு தெரியாது, நீ என்ன பண்ணுறனா சண்முகத்தை அந்த விழா நடக்கிற இடத்துக்கு பக்கமே வரக்கூடாது, அப்படி அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கிங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன், தொலைச்சி விடுவான் தொலைச்சி அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. ஐயா இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் சொன்னா கேட்பாங்களா,
அதெல்லாம் தெரியாது, நீ திட்டம் போடு, திட்டம் போடாமல் இரு, எனக்கு இதுக்கும் பிரச்சனையே இல்லை, ஆனால் அவன் வந்தான்னு வச்சுக்கேன் உன்னை தான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சண்முகத்துக்கு வந்து கோட் சூட்லாம் பண்ணலாமா, தாடி மீசியெல்லாம் எடுக்கலாமான்னு செல்லக்கனி வந்து யோசிக்கிறாங்க. என்னது தாடி மீசி எடுக்க போறியா? ஆமாண்ணே, அப்படி எடுத்தாதான் நீ ஹீரோ மாதிரி இருப்ப. இல்லைல்ல, அவன் தாடி மீசியெல்லாம் எடுத்துட்டா அவன் காமெடி பீஸ் ஆகிடுவான், குழந்த மாதிரி ஆகிடுவான், அது அவனுக்கு செட்டே ஆகாதுங்கிற மாதிரி பரணி வந்து கலாய்க்கிறாங்க. இதுதான் சான்ஸுன்னு கிடச்சிருக்குன்னு எல்லாரும் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணே, எனக்கு தாடி மீசை தானே உறுத்துது, நீங்கள் எப்படின்னு வருவீங்க தாடி மீசியோட? அதெல்லாம் நல்லா இருக்காதுண்ணே, கம்ப்ளீட்டாக சூப்பராக ப்ளைனாக வந்தால் தானே நல்லா இருக்கும்னு அந்த இடத்துல செல்லக்கனி வந்து ஆசைப்பட்றாங்க. ஒரு நாள் கூத்துக்காக லுக்கெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கலாம் முடியாது, வேறு என்ன பண்ணலாம், ஹேர் ஸ்டைலை வந்து மாற்றலான்னு பரணி வந்து பேசுகிறாங்க. அச்சச்சே, அண்ணனுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றினா கன்றாவியாக இருப்பாப்புல, நான் எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படியே வரப்போகிறேன், அவ்வளோதான். இதுக்காக வந்து கோட் சூட்டு இதெல்லாம் எதுவும் தேவைலாம் இல்லை, தாடி மீசையெல்லாம் எடுக்கவும் மாட்டேன், எப்போதும் நான் எப்படி இருப்பேனோ அங்கே வந்து அதுமே மாதிரி தான் வந்து பேசுவேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சனி அண்ணன் வந்து உள்ளே வந்துட்டாங்க. நீ வந்து போகக்கூடாது விழாக்கு, யார் இது எல்லாம் உங்கள் ஐயாவோட முடிவு